வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். மணல் ஏற்றி நிறுத்தாமல் சென்ற ரிப்பர் மீது துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு எதிராக 5 வழக்குகள் தாக்கல், பிணையினில் விடுவிக்கப்பட்டார். உமா மகேஸ்வரனின் சிலை வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது. போலீசாரின் யுத்திய நடவடிக்கை மூலம் பலர் கைது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். மணல் ஏற்றி நிறுத்தாமல் சென்ற ரிப்பர் மீது துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். மணல் ஏற்றியவாறு நிறுத்தாது பயணித்த ரிப்பர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை 16ஆம் திகதி பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. குடமுருட்டி பகுதியிலிருந்து அனுமதிக்கப்படாத பகுதியில் மணலேற்றியவாறு பூநகரி நோக்கி ரிப்பர் வாகனம் பயணிப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த ரிப்பர் வாகனத்தை மறித்து சோதனையிட போலீசார் முயற்சித்தனர். நிறுத்தாமல் பயணித்த நிலையில் குடமுருட்டி பகுதியில் வைத்து போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயாகம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சாரதிக்கு உதவியாக பயணித்த நபர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கால் பகுதியில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிராக 5 வழக்குகள் தாக்கல், பிணையில் விடுவிக்கப்பட்டார். சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் அர்ச்சனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அவர் மருத்துவமனையின் பணிமனைக்குள் நுழைவதற்கு சாவச்சேரி நீதவான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதே நேரம் மருத்துவர் அர்ச்சனா ஏனைய மருத்துவர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களுடன் இன்று புதன்கிழமை 17ஆம் தேதி சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளிக்க வேண்டும். அவ்வாறு வாக்குமூலம் அளிக்காத பட்சத்தில் அவர் மீது மற்றொரு வழக்கை தொடுக்க முடியும் என்று போலீசாருக்கு நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. சாவச்சேரி ஆதார மருத்துவமனை குறித்த விவகாரத்தில் அதன் அப்போதைய பதில் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சனா பேசுபொருளாக இருந்தார். இந்த நிலையில் ஏனைய மருத்துவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பினார் என்ற அவர் மீது சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் 5 முறைப்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் போலீசார் சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் அறிக்கை கேட்டிருந்தனர். இது தொடர்பில் மருத்துவர் அர்ச்சனாவை நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி முற்படுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி மருத்துவர் அர்ச்சனா நேற்று செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்பட்டார். வழக்கில் சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் பணிமனைகளுக்குள் நுழையவும் மருத்துவமனை நிர்வாகத்தில் தலையிடவும் அர்ச்சனாவுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் மருத்துவமனை விடுதியில் தங்குவதற்கு மாத்திரம் அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பதிவிடவும் அல்லது நேரலை வெளியிடவும் நீதிவான் தடை விதித்துள்ளார். மேலும் அர்ச்சனா மருத்துவர்கள் மீது சுமத்திய 5 குற்றச்சாட்டுகளுக்குரிய ஆதாரங்களுடன் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் இன்று 17ஆம் தேதி புதன்கிழமை வாக்குமூலம் அளிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அவர் வாக்குமூலம் அளிக்காத பட்சத்தில் அவர் மீது வழக்கு தொடர முடியும் என்றும் போலீசாருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து அர்ச்சனாவை 75,000 ரூபாய் பிணையில் செல்ல அனுமதித்தார். ஆனால் வைத்தியர் அர்ச்சனாவோ தன்னிடம் அதற்குரிய பணம் இல்லை, எனது காரனை விற்றுத்தான் அதற்குரிய பணத்தினை கட்ட வேண்டும் என்றார். ஆனால் இன்றைய நிலையும்படி வைத்தியர் அர்ச்சனாவின் வங்கிக் கணக்கிற்கு நலன் விரும்பிகள் பணத்தினை வைப்பிலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி என் வங்கியில் பணம் போட வேண்டாம் என்றும் இது வேறு திசையில் நான் சொல்வதனையும் செய்வதனையும் கொண்டு போகும் என்றும் வைத்தியர் அர்ச்சனா சொன்னார். நேற்றைய தினம் வழக்கு தாக்கல் செய்த மருத்துவர்கள் சார்பில் திருக்குமரன், குருபரன் ஆகியோர் முன்னிலையாயினர். மருத்துவர் அர்ச்சனா தனக்காக சட்டத்தரணியை நியமித்திருக்கவில்லை, ஆனால் தானே தன் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னதற்கிணங்க அவர் தனது கருத்தினை நீதிமன்றில் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். உமா மகேஸ்வரனின் சிலை வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது. தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் செயலதிபருமான உமா மகேஸ்வரனின் உருவச்சிலை வவுனியாவில் நேற்று செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்திக்கு அண்மையாக அமைக்கப்பட்டுள்ள அன்னாரின் சிலையை புலட்டின் தற்போதைய தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தமிழீழ விடுதலைக் கழகத்தின் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். போலீசாரின் யுக்தி நடவடிக்கை மூலம் பலர் கைது.
பருத்தித்துறை கடற்கரை பிரதேசத்தில் போலீசார் மேற்கொண்ட யுக்திய நடவடிக்கை மூலம் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை காலை பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரையோரங்களில் போலீசார், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர் இணைந்து மோப்ப நாய் சகிதம் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான முறை நடந்து கொண்டவர்கள் என 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.